ஹலோ, வெல்கம் டு சீலா சத்தியமூர்த்தி கிச்சன். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன்னா முடவாட்டு கிழங்கு சூப். இது அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குது. மிகப்பெரிய மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கிழங்கு. இது கொல்லிமலையில் ஏற்காடு ஹில்ஸில் மட்டும் பாறை இடுக்கில் விளையக்கூடிய ஒரு அருமருந்து கிழங்கு. சித்தர்களாக இதை சாப்பிட்டதுன்னா இதனுடைய மருத்துவ குணம் 4200 நோய்களுக்கு இது அருமருந்தாக இருக்குதுன்னு அவங்க சித்தர்களை எழுதியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூப்புடைய டேஸ்ட் அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரி அதே டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் ஆட்டுக்கால் கொழுப்பு, இது கொழுப்பு கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியானது. மேக்ஸிமம் 100% பார்த்தீங்கன்னா அவங்க சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம். ஏன்னா சுகர் பேஷண்ட்லாம் வயசு எல்லாம் ஆக அவங்க கால் வலி, அந்த வலி, எல்லாம் மூட்டு வலியிலேருந்து ஜாயிண்ட் பெயின்லேருந்து ஹெட்டாகு, ப்ரெஷரு, பாடியில் இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே மருந்துன்னு வச்சுக்கோங்க. 4200 நோய்களுக்கும் மருந்து. இது மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் ஒரு முடவாட்டுக்கால். சிட்டியில் ஒரு சில கடைகளில் கிடைக்கிது, வாங்கிக்கிங்க, வாங்கி செய்யுங்க, அருமையாக இருக்கும். நான் செய்முறை செஞ்சு காட்டுறேன். இதுதான் முடவாட்டுக்கால், பார்த்துங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு 6 பீஸ் எடுத்துக்கிறோம். பூண்டு ஒரு 6-7 பல். இது இஞ்சி கொஞ்சமாக, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் ஜீரகம், இந்த லவங்கம் ஒரு 2 பீஸு, பட்டை கொஞ்சோண்டு, அப்புறம் நம்ம பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் சோம்பு, அது கொஞ்சோண்டு. இதை நாம் எடுத்து வச்சுக்கிறோம். இதை எடுத்து வச்சுட்டு தான் நம்ம அடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாமே அடித்தா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கிழங்கு பொடிப்படியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து வச்ச அந்த மசாலா துண்டுகள்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள். ஜீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம், இதெல்லாம் வச்சு என்ன, இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் எடுத்து நம்ம இதை நல்லா கழுவணும். இப்போ இதெல்லாம் கழுவி 2 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு அந்த மிக்சியில் போட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா அரைச்சிடணும். நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சாலும் கொஞ்சம் ஒரு திப்பியாட்டம் அரைச்சாலும் ஓகே. இதை அரைச்சி வச்சுக்கணும். வணக்கம் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம சூப் வைக்கிறது ரெடி ஆகிட்டோம். அதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு என்னென்ன நம்ம இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு காமிச்சோன்னா அது எல்லாமே போய்ட்டு ஒரு 3/4 பாகத்தில் மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சூப் செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு கலந்துக்கிட்டோம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டாச்சு. அதுக்கு தேவையான உப்பு, நீங்கள் உப்பெல்லாம் கலந்துட்டு சுவையாக நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிக்கணும். உப்பு எவ்வளோ இருக்குது பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா அருமையாக சூப்பு குதிச்சிட்டு இருக்குது. நல்லா ஒரு 20 நிமிஷம் குதிச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு சேனல் சீலா சத்தியம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.